ஹாய் கைஸ், நம்ம இந்த வீடியோவில் மிஸ் தி டிராகன் அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஹிஸ்டாரிக்கல் ஃபேண்டசி லவ்னு எல்லாமே கலந்து எடுக்கப்பட்ட ஒரு அட்டகாசமான ட்ராமாவை தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஒரு பிரம்மாண்டமான டிராகனை தான் காட்டுறாங்க. அது மேலே நம்ம சீரீஸோட ஹீரோயின் உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்தாலே தெரியுது அவங்க எந்த அளவுக்கு ஹாப்பியாக இருக்காங்கன்னு. அப்படியே அவங்களோட வாய்ஸ், நான் உன்னை மீட் பண்ண, நான் உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சேன். இது கனவா நிஜமான்னு தெரியாது, வலியா சுகமான்னு தெரியாது, ஆனா உண்மையான காதலை அவ எனக்கு கொடுத்தாங்கிற மாதிரி அவங்க சொல்ல. அப்படியே ஒரு பெயிண்டிங்கை தான் அவங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அவங்க கண்ணுல இருந்து லைட்டா ஒரு கண்ணீர் துளியும் வர. இப்ப அப்படியே ஒரு காட்டு பகுதியை தான் காட்டுறாங்க. அந்த பக்கமா ஒரு வண்டி போயிட்டு இருக்கு. உள்ள ராயல் ஃபேமிலியை சேர்ந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்க பேரு சியா. சீக்கிரமா போங்க, நான் ஃபங்க்ஷனை மிஸ் பண்ணிட போறேன்னு அவங்க சொல்ல. அவங்கள கூட இருந்து அவங்கள கவனிச்சிட்டு இருக்கிறவங்க தான் நம்ம ஹீரோயின். பேரு லீயிங்க. அவங்க கையில இருந்த புக்கு அந்த லேடி பாக்குறாங்க. அது என்னன்னு அவங்க கேட்க அவங்களும் ரொம்பவே சந்தோஷமா அதை அப்படியே அவங்க கிட்ட காட்டுறாங்க. இத பாத்தீங்களா, இது ஒரு டிராகன். இது மோட்டல்ல சேர்ந்த ஒரு பொண்ணு லவ் பண்ணும். அவங்களும் தான். அவங்க ஒண்ணு சேர்றாங்களா இல்லையாங்கிறது தான் கதை. இதெல்லாமா நீ நம்பிட்டு இருக்கன்னு அவங்க கேட்க டக்குன்னு குதிரை எதையும் பார்த்து மறலுது. என்னடான்னு பார்த்தா நிறைய பேர் அவங்க வண்டியை சுத்து போட்டுறாங்க. நம்ம ஹீரோயினும் சியாவை ப்ரொடக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்க. அவன் பக்கத்துல இருந்த சாப்பாடு கை காட்டுறான். அவங்களும் சரின்னு சொல்லி அதை எடுத்து அப்படியே அவங்க கிட்ட தராங்க. இந்த மக்கள்லாம் ரொம்பவே கஷ்டப்படுறவங்க போல. நம்ம ஹீரோயினும் அங்க இருந்த எல்லாத்தையும் அப்படியே அவங்களுக்கு கொடுத்து அனுப்ப. இப்பதான் பாக்குறாங்க சியாவோட கால் பயங்கரமா சுளுக்கி இருக்கு. ஆனா பக்கத்துல டாக்டர் யாருமே கிடையாது. டவுனுக்கு போனாதான் உண்டுன்னு அவங்க சர்வன்ட் சொல்ல. நம்ம ஹீரோயின் வர வழியில சில ஹெர்பல் ட்ரீலாம் நான் பார்த்தேன். அதோட ஃப்ரூட்டையும் கொஞ்சம் முட்டை ஒயின்லாம் எடுத்துட்டு வாங்க, நானே இதை சரி பண்றேன்னு சொல்றாங்க. சொன்ன மாதிரி ஏதோ ஒரு மெடிசின் அவங்க ரெடி பண்ணி வச்சிருக்க. அந்த சியா இது வேலை செய்யுமா? அதெல்லாம் கண்டிப்பா வேலை செய்யும். நான் சின்ன பொண்ணா இருக்கும் போது என் அப்பதான் எனக்கு இதை கத்து கொடுத்தாரு. சொன்ன மாதிரியே அந்த மருந்து நல்லாவும் வேலை செய்யுது. அவங்களும் அப்படியே சிரிப்ப போட நம்ம ஹீரோயினும் கிளம்புறாங்க. டக்குன்னு அவங்க கிட்ட இருந்த புக் கீழே விழுது. அவங்களும் பதறி போய் அதை அப்படியே தொடச்சிட்டு இருக்க. அந்த சியா அதை தூக்கி போடு, அந்த மாதிரி டிராகன்ஸ்லாம் இங்க இருக்க வாய்ப்பே இல்லை. அப்படியே இருந்தாலும் மோட்டல்ஸ் ஆன நம்மளால கண்டிப்பா அதை பார்க்க முடியாதுங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா அப்பன்னு பார்த்து வானத்துல ஒரு டிராகன் அப்படியே பறந்துட்டு இருக்கு. அவங்களும் அங்க பாருங்க டிராகன் சொல்ல. நம்ம சியா அதெல்லாம் கண்டிக்கவே இல்லை. ஆமாமா டிராகன் தான், நீ ஏன் அதை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு கேக்குறாங்க. நம்ம ஹீரோயினும் அப்படியே வெக்கப்பட்டு இருக்கு. அப்படியே வானத்தை தான் காட்டுறாங்க. பயங்கரமான இடி மின்னலுக்கு நடுவுல அந்த டிராகன் அப்படியே பறந்துட்டு இருக்கு. தண்டர்லாம் அது கொடூரமா அட்டாக் பண்ண, அதுவும் மயக்கமாய் அப்படியே கடல்ல விழுந்துட்ட மாதிரி காட்டுறாங்க. விழுந்த அந்த டிராகனுக்குள்ள இருந்து ஒரு பயங்கரமான பவர் வெளியே வர. இப்ப ஒரு பிரம்மாண்டமான கோட்டையை தான் காட்டுறாங்க. அந்த இடத்தோட சென்ட்ரல் இருந்து நம்மால் அப்படியே எந்திரிக்கிறாரு. இவரு தான் நம்ம சீரீஸோட ஹீரோ. பேரு யூஜி லாங்யான். அவரு உடம்பு ஃபுல்லா தண்டரோட காயம் இருக்கு. அப்பனா யாரு? இவரு தான் அந்த டிராகனே. ஆள் அப்படியே ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்க. இப்ப இந்த இடத்துக்கு இம்மோர்டல் ஆஃப் ஃபேடுன்னு சொல்லி ஒருத்தன் வரான். டிராகன் கிங், வெற்றிகரமா உன்னோட 2வது ட்ரிபுலேஷனை நீ இப்ப கம்ப்ளீட் பண்ணிட்ட. ஆனா நீ இனிமே ஹியூமன் ஃபார்முக்கு மாறும் போது மறக்காம கொஞ்சம் ட்ரெஸ் மட்டும் போட்டுக்க. இந்த இடத்துல வேற யாராவது பொண்ணு இருந்தா அவ பயந்துருப்பான்னு ஆள் சொல்ல. என்னோட கோட்டையில பொண்ணுங்க யாருமே கிடையாது. அதுவும் இல்லாம இது வெறும் வெளி தோற்றம் மட்டும்தான். இதை நினைச்சு நான் அவமானப்பட வேண்டிய அவசியமா இல்லைன்னு ஆள் சொல்ல. டக்குன்னு அவர் வாயிலிருந்து லைட்டா பிளட் வருது. அவரோட ஃப்ரெண்டும் அவர் செக் பண்ணி பாக்குறாரு. உன்னோட இதயம் பயங்கரமா பாதிப்படைஞ்சிருக்கு. அடுத்த ஹெவன்லி ட்ரிபுலேஷனை கண்டிப்பா உன்னால கம்ப்ளீட் பண்ண முடியாதுன்னு ஆள் சொல்ல. ஆனா நான் அதை பண்ணியே ஆகணும், அப்பதான் என்னால இம்மோர்டல் டிராகனா மாற முடியும்னு ஆள் சொல்றாரு. அப்பனா கோல்டன் ஆர்மரையாவது நீ யூஸ் பண்ணு, அது உன்னை காப்பாத்தலாம். அதுதான் ஹெவன்லி பேலஸ்ல இருந்து காணாம போயிடுச்சேன்னு நம்மால் சொல்ல. அது இப்ப எங்க இருக்குன்னு உனக்கு தெரியுமான்னு அவரு ஃப்ரெண்டு கிட்ட கேட்கிறாரு. நம்ம இம்மோர்டல் ஆஃப் ஃபேடு அது டபுள் டிமன்ஸ் கிட்ட தான் இருக்கு. ஆனா அவங்க கிட்ட இருந்து அதை எடுக்கிறது ஒன்றும் அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. இப்ப அப்படியே நம்ம ஹீரோயினோட இடத்த தான் காட்டுறாங்க. அங்க ஒரு குட்டி பறவை இருக்கு. அதுக்கு காயப்பட்டிருக்கு போல. அவங்க தான் அதை வச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க. பரவாயில்லையே, நீ நல்லாவே ரெக்கவர் ஆயிட்ட. சரி, இனிமே சண்டைலாம் போடக்கூடாது, நல்ல பிள்ளையா இருக்கணும்னு சொல்லி அவங்க அப்படியே அதங்கது அனுப்பி வைக்கிறாங்க. போன பறவை கொஞ்ச நேரத்திலேயே ஒரு ஃப்ளவர் எடுத்துட்டு திரும்ப அவங்கள பார்க்க வருது. அங்கிருந்து கேக்கையும் அதை அப்படியே சாப்பிட ஆரம்பிக்க. ஆஸ்மோத் கேக் உனக்கு அவ்வளவு பிடிக்குமா? டக்குன்னு பயங்கரமா இடி இடிக்க அந்த குட்டி பறவையும் ஓடி வந்து நம்ம ஹீரோயின் கையில உட்காந்துக்குது. நம்ம ஹீரோயினும் அப்படியே வெளியே பார்த்துட்டு இருக்கு. இப்ப அப்படியே நம்ம ஹீரோ ஆல் டபுள் டிமன்ஸோட இடத்துல தான் இருக்காரு. அவனுங்களும் டிராகன் கிங் உனக்கு இங்க என்ன வேலை? ஆல் ஆர்மரை பார்க்க அதை எடுக்கணும்னா அதுக்கு நீ எங்களை தாண்டி ஆகணும்னு சொல்லிட்டு அவனுங்க 2 பேரும் அப்படியே அவனுங்க வெப்பன் எடுத்துட்டு அவர் அட்டாக் பண்றானுங்க. ஆனா ஆள் யாரு? டிராகன். அவனுங்களால அவரை எதுவுமே பண்ண முடியல. எல்லா பக்கத்துல இருந்தும் மறைஞ்சு அட்டாக் பண்றானுங்க. கடைசியா மேல இருந்து ஒரு போட வர நம்மால் டக்குன்னு அங்கிருந்து காணாம போயிடுறாரு. அவனுங்க
அவனுங்க வாயிலேயே ஒரு விழுது. அவனுங்க பறந்து போய் விழ நம்மாலும் அவரோட டிராகன் ஃபார்ம் அப்படியே எடுக்கிறாரு. அவனுங்களை பயங்கரமா அட்டாக் பண்ணதோட அந்த ஃபார்ம் அப்படியே அவங்கள முழுங்கிட்ட மாதிரி காமிச்சதோட ஆர்மர் நம்மால் கைக்கு வந்துடுது. ஆனா அடுத்த செகண்டே அந்த இடமும் அப்படியே பயங்கரமா இடிய ஆரம்பிக்கும். இது ஒரு டிராப். எனக்கே ஸ்கெட்ச்னு சொல்லிட்டு ஆளும் அப்படியே டெரரா நின்னுட்டு இருக்கேன். இப்ப அப்படியே நம்ம ஹீரோயினையும் அவங்க ஃப்ரெண்டையும் தான் காட்டுறாங்க. ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி இருக்கு. அந்த இடம் ஃபுல்லா ஃப்ளவர்ஸா பூத்து குலுங்கிட்டு இருக்கு. அவங்களும் அந்த வியூவெல்லாம் அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் பக்கத்துல ஏதோ ஒண்ணு விழுற மாதிரி சவுண்ட் கேக்குது. வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோ தான். அவர் உடம்பு ஃபுல்லா பயங்கரமா காயப்பட்டு இருக்கு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டும் அங்க என்ன சவுண்ட் கேட்டுச்சுன்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்காக அப்படியே வராங்க. பார்த்தா அங்க நம்மால காணும் ஒரு குட்டி பாம்பு மட்டும் இருக்கு. அவங்களும் அதை பார்த்துட்டு அப்படியே கத்த ஆரம்பிக்கும். நம்ம ஜியா பயப்படாத, அதுக்கு காயப்பட்டிருக்கு நினைக்கிறேன், பார்க்க வேற ரொம்ப அழகா இருக்கு, அப்ப கண்டிப்பா இதோட மதிப்பும் அதிகமா தான் இருக்கணும், பேசாம நீ இதை உன் வீட்டுக்கு கொண்டு போய் பத்திரமா வச்சுக்கோ, நான் அப்பா கிட்ட இதை பத்தி கேட்கிறேன். என்னது நானா? இல்ல இல்ல, எனக்கு பாம்புனாலே பயம். சின்ன வயசுல ஒரு வாட்டி அது நான் கடிக்க கூட செஞ்சிருக்கு. ஆனா நம்ம ஜியா அது எவ்வளவு மோசமான நிலைமையில இருக்கு பாரு, பறவைங்களுக்கெல்லாம் நீ ஹெல்ப் பண்ற, இதை பார்க்க உனக்கு பாவமா இல்லையான்னு கேட்க அவங்க அப்பா கொடுத்து விட்ட ஆன்டி பாய்சன் ஆயில்மெண்ட்டை பத்தி அவங்க சொல்றாங்க. அதை நீ போட்டுட்டீன்னா அது கண்டிப்பா உனக்கு கிடைக்காது. நம்ம ஹீரோயினுக்கும் ரொம்பவே இலகுன மனசு வேற. அவங்களும் சரின்னு சொல்லி அந்த ஆயில்மெண்ட்டை போட்டுட்டு அப்படியே கிட்ட போறாங்க. இதை பாரு பாம்பு குட்டி, நான் உனக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கேன், என்ன கடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அதை கையில தூக்க சீக்கிரம் சீக்கிரம் கிளம்பலான்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அங்கிருந்து ஒரே ஓட்டமா ஓடிடுறாங்க. நேரா அவங்களோட வீடு தான். அங்கிருந்து கூண்டுக்குள்ள அதை அப்படியே வச்சு லாக் பண்ண நம்ம ஹீரோ தான் அவர் ஃபார்ம் எப்படி மாத்தி வச்சிருக்காரு போல. என்ன தைரியம் தான் என்னையே கூண்டுல அடப்பன்னு சொல்லி சீர ஆரம்பிக்கிறாரு. அவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க, ஓ உனக்கு கூண்டில் இருக்குது பிடிக்கலையா, சரி அப்பனா நான் உன்னை வெளியே கொண்டு வரேன், ஆனா என்னை எதுவும் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அதை தூக்கி அவங்க பெட்ல வைக்க நம்மளும் நல்லா சொகுசா அவங்க தல்வானில ஏறி படுத்துக்கிறாரு. அவங்களும் சரி உனக்கு அடி வரப்பட்டிருக்கு போன போது, இன்னைக்கு ஒரு நாள் நீ பெட்ல படுத்துக்கோ, நான் தரையில படுத்துக்கிறேன், சரி இப்ப ட்ரீட்மெண்ட் பார்க்க வேண்டிய நேரம்னு சொல்லி அவங்க ஒரு துணி எடுத்து சுருட்டி வைக்க அவரும் வந்து அதுல ஏறி உட்காந்துக்கிறாரு. அவங்களும் மெடிசனை அப்படியே கொண்டு வராங்க. ஆனா நம்மால் என்னமோ நினைச்சு அங்கேயுமா தலையாட்ட நம்ம ஹீரோயின், இது என் அப்பா ரெடி பண்ண மெடிசன், அவரு மட்டும் இப்ப உயிரோட இருந்திருந்தாருன்னு சொல்லிட்டு அவங்க லைட்டா அப்படியே சோகமாக நம்மாலும் சரி இப்ப நல்ல பொண்ணு தான் போல நம்பலான்னு சொல்லிட்டு அவங்க இந்த வாட்டி மெடிசன் போட்டு விட வரும்போது எதுவுமே சொல்லாம அப்படியே அமைதியா இருக்காரு. அவங்களும் நல்ல பாம்பு குட்டின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்மைல் பண்ண தூங்குனதுக்கு அப்புறம் அவருக்கு தடவிலாம் கொடுத்து அவங்க அவரை ரொம்பவே நல்லா பாத்துக்கிறாங்க. இப்ப சாப்பிடறதுக்கான டைம் வருது. அவங்க சில பச்சை முட்டையை நம்மளுக்காக கொண்டு வந்திருக்காங்க. ஆனா அவருக்கு அது சுத்தமா பிடிக்கல. பாம்புலாம் இதை தானே சாப்பிடும். ஆனா அவர் அவங்களோட சாப்பாடை தான் பாக்குறாரு. டக்குன்னு ஆன்லைட்டா ஒரு பவரை யூஸ் பண்ண அங்கிருந்து ஒரு லேண்டர் கீழே விழுது. அவங்களும் திடீர்னு இங்க எப்படி காத்து அடிக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே அதை போய் எடுத்து வச்சிட்டு இருக்க. திரும்பி பார்த்தா நம்மால் அவங்க பிளேட்ல உட்காந்துட்டு இருக்காரு. பக்கத்துல இருந்த சாப்பாடு மொத்தமும் காலியா இருக்கு. அடே பாம்பு குட்டி, என் சாப்பாடு மொத்தத்தையும் நீ சாப்பிட்டுட்டியான்னு சொல்லி அவங்க டென்ஷன் ஆகுறாங்க. அப்ப உனக்கு நாங்க சாப்பிடுற சாப்பாடு தான் பிடிக்குமான்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே யோசிக்க ஆரம்பிக்க இந்த பக்கம் நம்ம ஜியாவோட மேன்ஷனை தான் காட்டுறாங்க. அவங்க பணக்காரங்கிறதுனால விதவிதமா சாப்பாடுல அவங்க டேபிள் அடுக்கி இருக்கு. அவங்க சாப்பிட்டது போக மிச்சம் இருந்த எல்லாத்தையும் நம்ம ஹீரோயின் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. திடீர்னு என்ன உனக்கு கேக்லாம் சாப்பிடணும்னு ஆசை வந்துருச்சான்னு அவங்க கேட்க, இல்ல இது எனக்காக கிடையாது, நீங்க காப்பாத்த சொன்ன அந்த பாம்பு குட்டிக்கு தான். என்னது பாம்பு கேக்லாம் சாப்பிடுதா, கேண்டி டீலாம் கூட குடிக்குமான்னு அது கிட்ட கேட்டு பாரு. நம்ம ஹீரோயினும் நல்ல ஐடியா, நான் கேட்டு பாக்குறேன்னு சொல்ல நம்ம ஜியாவோட அப்பா கொண்டு வந்த டூரியன் கேண்டிங்கிற ஒரு வித்தியாசமான கேண்டிலையும் கொஞ்சம் அவங்க கேக்குறாங்க. அது ஸ்மெல்லே அவங்களுக்கு சுத்தமா பிடிக்கல. இருந்தாலும் நம்ம ஹீரோக்காக அதை அப்படியே வாங்கி வச்சுக்க நம்ம ஜியா கிட்ட அந்த பாம்பு குட்டியை நான் எப்ப இங்க கொண்டு வரட்டுங்கிற மாதிரி கேக்குறாங்க. இல்ல இல்ல, நான் என் அம்மாட்ட கேட்டேன், அதுக்கு ஒன்றும் அவ்வளோலாம் வேல்யூ கிடையாதான், அதை நீயே வச்சுக்கன்னு சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ எனக்கா வேல்யூ கிடையாதுங்கிற மாதிரி அப்படியே அவங்க பெட்ல உட்காந்துட்டு இருக்க நம்ம ஹீரோயினும் அப்படியே அங்க வராங்க. ஆளும் அந்த சவுண்டை கேட்டுட்டு திரும்ப அவரோட ஸ்னேக் ஃபார்முக்கே மாறிடுறாரு. அவங்களும் நான் உனக்காக என்னெல்லாம் கொண்டு வந்திருக்கேன் பாருன்னு சொல்லி அது எல்லாத்தையும் எடுத்து அப்படியே அடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நம்மாலு இவ இப்படி பார்த்துட்டே இருந்தா எப்படி சாப்பிடுறதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க. அவங்களும் சரி இரு, நான் உனக்காக கொஞ்சம் டீ கூட ரெடி பண்றேன்னு சொல்லிட்டு அப்படியே போறாங்க. திரும்பி பார்த்தா மொத்த சாப்பாடும் காலி. நம்ம ஹீரோ தொண்டையில வர லைட்டா அடைச்சிட்டு இருக்கு. அவங்களும் பதறி போயிடுறாங்க. எதுக்காக இவ்வளவு அவசரமா எல்லாத்தையும் முழுங்கின, உனக்கு ஏதாவது ஆனா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அந்த டீயும் அவருக்கு கொடுக்க நம்மளும் அதை அப்படியே லைட்டா குடிக்கிறாரு. அவங்களுக்கும் ரொம்பவே ஜாலியா இருக்கு. சரி இன்னைக்கு நீ பெட்ல படுத்துக்கோ, நான் தரையில படுத்துக்கிறேன், உன் கூடயே படுத்துப்பேன், ஆனா நீ பையனா இல்ல பொண்ணான்னு தெரியல, ஒருவேளை பையனா இருந்தீனா என்ன பண்றது, அதுக்காக தான், மத்தபடி பயம்லாம் எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே கீழே படுத்து தூங்க ஆரம்பிக்க அவங்க
நல்லா தூங்குனதுக்கு அப்புறம் நம்மளும் அவரோட ஹியூமன் ஃபார்முக்கு அப்படியே மாறுறாரு. நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இவதுக்காக தரையில படுத்துக்கணும்னு சொல்லிட்டு அவரும் அவங்கள அப்படியே தூக்கி பெட்ல படுக்க வைக்க நம்மளும் அப்படியே அவங்க பக்கத்திலேயே படுத்துக்கிறாரு. டைமும் ஆகுது. நம்ம ஹீரோயினும் அப்படியே உருளுன்னு உருள ஆரம்பிக்கிறாங்க. நம்மால் ஒரு பக்கம் எதையுமே கண்டுக்காம தூங்கிட்டு இருக்க இப்ப அப்படியே விடியவும் செய்யுது. நம்ம ஹீரோயின் அவர் அப்படியே கட்டி பிடிச்சிட்டு படுத்துட்டு இருக்காங்க. இவளை பெட்ல படுக்க வச்சா நம்மளையே பெட்டாக்கி நம்ம மேல படுத்துட்டு இருக்காளேன்னு சொல்லிட்டு அவரும் அவங்கள அப்படியே நகர்த்த ட்ரை பண்ண அப்படியே எபிசோட் 1 முடியுது. கண்டிப்பா நம்ம சேனலை ஃபாலோ பண்ற எல்லாருக்கும் இது ஒரு ஆல் டைம் ஃபேவரட் சீரீஸா தான் இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். இப்பயும் அதே மாதிரியே ஃபீல் பண்ணீங்கன்னா அதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோவை பத்தி தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.